அமெரிக்காவும் ஐரோப்பாவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சொந்த நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெய்சங்கர், பல நாடுகளில் குடியேற்றத்திற்கு எதிரான கட்டுப்பாடுகளில் பல பிரச்சனைகள் அவர்கள் தீர்க்க வேண்டியவை. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சொந்த நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சியில் இழப்பு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரித்து வருவதால் திறமையாளர்களுக்கான தேவை அதிகரிக்கும். மேற்கத்திய நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள் கடந்த 2 தசாப்தங்களாக எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகளின் விளைவாகும். நாம் வளர்ச்சி நோக்கி செல்லும் போது நமக்கு குறைவாக அல்ல அதிக திறமை தேவைப்படும். மோதல் ஏற்படும் போதெல்லாம் நாம் அலட்சியமாக அல்லது நடுநிலையாகவே இருக்க முடியாது. கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு இடங்களில் மோதலில் சிக்கிய இந்தியர்கள் 28,000 பேரை நாங்கள் திரும்ப அழைத்து வந்துள்ளோம். தற்போது உலகின் பல்வேறு நாடுகளில் 20 லட்சம் இந்தியர்கள் பணிபுரிகின்றனர். ஆண்டு வருவாய் 65 முதல் 75 பில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். They very consciously and deliberately over the last 2 decades allowed their businesses to relocate. That was their choice. It was their strategy. So if there is pressure on jobs in many of the developed countries, the pressure on jobs is less because people came in those sectors. It is more because they allowed manufacturing to go out. And you know where?